எல்லாரும் இணைந்து உம்மை துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர், துதியிலே பிரியப்படுகிறவர், துதியிலே சிங்காசனம் அமைத்து ஆளுகை செய்கிறவர். இன்னைக்கு எங்க நடுவில் உம்முடைய ஆளுகை வரட்டும்பா. உங்க மகிமை வெளிப்படட்டும்பா. வல்லமையை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. உடைய கரத்தின் கிரியைகள் இந்த ஆராதனையில வெளிப்படட்டும்பா. தேங்க்யூ ஜீசஸ். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்தென்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்தென்னை சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்துரு மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார், சத்துரு மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார், உள்ளங்கையில் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் தம் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா.
எனக்கு இயேசுதான் எல்லாம் சொல்றவங்க நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்றான், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு 10 நரம்பு வீணைகளோடு கர்த்தரை துதியுங்கள். புது பாடலால் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை போற்றி பாடுங்கள். ஹல்லேலூயா. அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் உயர்ந்திருக்கிறார், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய நாமம் அற்புதம், அவருடைய நாமம் அதிசயம். ஒரு தகப்பனை போல நம்மை கடந்த 5 மாதங்கள் சுமந்தா வந்து போன எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளிலே அவர் நம்மை ஒரு தாயை போல தேற்றினார், ஆற்றினார், அரவணைத்தார். சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் எல்லாம் அற்று போகத்தக்கதாக காணப்பட்டது. பைபிள் வாசிக்கிறோம், நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறவர். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தில் உற்சாகத்தை தந்தார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தட்டி எழுப்பினார், கட்டி எழுப்பினார். நல்ல அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எண்ணெயினால் நம்மை அபிஷேகித்தார், நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்தார், புது கிருபைகளை கொடுத்தார். காலைதோறும் அவர் நம்மை விசாரித்தார். அவர் நம்முடைய வலது கையை பிடித்து நடத்தினார், ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தினார். பைபிள் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவு. இந்த புதிய மாதத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஒரு குறை இல்லாம அவர் நடத்தினதுனால ஒரு புது பாட்டை பாடி நான் அவரை துதிக்க போறேன். ஆமீன். பாடலினால் அவரை நான் மகிமைப்படுத்த போகிறேன். என் ஸ்தோத்திரத்தினால் அவரை நான் உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. முழு பலத்தை நான் பயன்படுத்தி அவரை நான் ஆராதிப்பேன். Thank you Jesus. புது பாடலாம் புண்ணியரை போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன். புது பாடலாம் புண்ணியரை போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன். நரம்பு வீணை மீட்டி மீட்டி நடனமாடியே மகிழ்ந்திடுவேன். 10 நரம்பு வீணை மீட்டி மீட்டி நடனமாடியே மகிழ்ந்திடுவேன். அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அல்லேலூயா அவர் கீதம், அல்லேலூயா அவர் கீதம். தாயின் மேலாய் நேசித்தாரே, தந்தையை போல் போஷித்தாரே. தாயின் மேலாய் நேசித்தாரே, தந்தையை போல் போஷித்தாரே. தேவ அன்பால் நிறைந்து நானும் தேவாதி தேவனை துதித்திடுவேன். என்றும் தேவ அன்பால் நிறைந்து நானும் தேவாதி தேவனை துதித்திடுவேன். அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அல்லேலூயா அவர் கீதம், அல்லேலூயா அவர் கீதம். நெறிந்த நாணல் முறிந்திடாமல், மங்கிய திரியை அணைத்திடாமல். நெறிந்த நாணல் முறிந்திடாமல், மங்கிய திரியை அணைத்திடாமல். என்னை ஊற்றி என்னை மாற்றி புதிதான அபிஷேகம் தந்திட்டாரே. தூய என்னை ஊற்றி என்னை மாற்றி
மாற்றி புதிதான அபிஷேகம் தந்திட்டாரே. அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அற்புதமே அவர் நாமம். ஓ அல்லேலூயா அவர் கீதம், அல்லேலூயா அவர் கீதம். சீக்கிரமாய் வந்திடுவான், கண்டிடுவேன் நான் கழித்திடுவேன். சீக்கிரமாய் வந்திடுவான், கண்டிடுவேன் நான் கழித்திடுவேன். நேச மார்பில் சாய்ந்து என்றும் ஒளிமய தேசத்தில் சுகித்திருப்பேன். அவர் நேச மார்பில் சாய்ந்து என்றும் ஒளிமய தேசத்தில் சுகித்திருப்பேன். அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அல்லேலூயா அவர் கீதம், அல்லேலூயா அவர் கீதம். புது பாடலால் புண்ணியரை போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன். புது பாடலால் புண்ணியரை போற்றிடுவேன், புகழ்ந்திடுவேன். நரம்பு வீணை மீட்டி மீட்டி நடனமாடியே மகிழ்ந்திடுவேன். 10 நரம்பு வீணை மீட்டி மீட்டி நடனமாடியே மகிழ்ந்திடுவேன். அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அற்புதமே அவர் நாமம், அதிசயமே அவர் நாதம். அல்லேலூயா அவர் கீதம், அல்லேலூயா அவர் கீதம். ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்த கர்த்தருக்கு நல்ல நன்றி சொல்லி ஆராதிக்க போறோம். நம்முடைய துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுத்து அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடையை அவர் உறுதிப்படுத்தினார், வழுவாதபடி அவர் காத்துக்கொண்டார். நிறைய பேர் இந்த விசுவாசத்தில் வழுவி போனார், கர்த்தர் நியமித்த வழியை விட்டு விலகி போனார்கள். ஆனால் நம்மை கர்த்தர் காத்து கொண்டார். எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? 5 மாதம் வெற்றிகரமா இந்த விசுவாச பிரயாணத்தை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம். நீங்க சகல துதிக்கும் பாத்திரர் ஆண்டவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவர், என் துதிக்கு பாத்திரர் ஆண்டவர். நம்பி வந்த ஒருத்தரையும் கைவிடாத தேவன் நீங்கப்பா. கண்ணின் மணி போல பாதுகாக்கிற கர்த்தர் நீங்க தான்ப்பா. தீயோன் எய்த அம்புகள் எங்களை தாக்காதபடிக்கு எங்களுக்கு கேடகமா இருந்தது நீங்க தான்ப்பா. அல்லேலூயா. எங்களுக்கு மறைவிடமா இருந்தது நீங்க தான்ப்பா. எங்க வாழ்க்கையில் வந்த தொல்லைகளை எல்லாம் அகற்றினது நீங்க தான்ப்பா. எங்களுக்கு எதிரான போராட்டங்களை எல்லாம் நீக்கினது நீங்க தான்ப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புது பலனை தந்தது நீங்க தான்ப்பா. புது கிருபையை தந்தது நீங்க தான்ப்பா. முழு உள்ளத்தோட மகிமைப்படுத்துறோம் சொல்லுங்க, முழு பலத்தோடு ஆராதனை செய்யறோம் சொல்லுங்க. Thank you Lord. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே. அம்புவியாகும் படைத்தீரே, அம்பரவுந்த வாக்காலே. அம்பு
புவியாக அடைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே எம்பரா எல்லாம் ஈந்தீரே எம்பரா எல்லாம் ஈந்தீரே நம்பினோ உந்தன் தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே கண்ணின் மணி போல் துதித்திடுவே அண்ணலே குந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே அண்ணலே குந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே மன்னா எமக்கும் நீர்தாமே மன்னா எமக்கும் நீர்தாமே என்னாலும் எங்கள் துணை நீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்று வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் ஈந்ததாலே ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிரே ஆபத்திலே பாதைக்கு நல்ல தீபமிரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம் திக்கற்றோராய் கைவிடேனே இயேசுவே நீரறியா யாதும் நேரிடாம் என் தலை முடியும் என் நீரே நீரறியா 5 மாதங்களும் இயேசுவே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை மறவா தேவன் நன்மை வந்தடைய செய்தான் நம்மை என்றும் அதற்காக தந்தான் தேவன் நன்மை வந்தடைய செய்தான் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவான் புதிய மாதத்தில் நிச்சயமா கொடுத்திடுவான் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ தேவனுக்கே மகிமை கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் கடந்த 5 மாதங்கள் நாம் கூப்பிட்ட நேரங்களில் எல்லாம் வந்து காப்பாற்றினாரே
சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை ஓ அல்லேலூயா மகிமை ஓ ஏ மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா இந்த மாதம் வெற்றி உண்டு. நம்பி பாடுங்க. புதிய மாதத்தின் துவக்கத்திலேயே யெகோவா நிசி. ஓ ஆண்டவர் படைத்த வெற்றியின் மாதம் இது. இன்று ஆக மகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம். ஓ அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோட ஓ அல்லேலூயா. இயேசுவே எனக்கு உதவிடும், எனக்கு உதவிடும். எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த புதிய மாதம் உங்களோடு இயேசு இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் மாதம் இது. இன்று ஆக மகிழ்வோ. அல்லேலூயா பாடுவோ. இன்று ஆக மகிழ்வோ. ஆமென். கண்மலையை நீர் பிளந்து உத்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. இந்த 6வது மாதத்தின் துவக்கத்தில் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு அதிசயத்தை அவர் செய்வார். உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் ஆமென் திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே யார்? Thank you, அப்பா. ஓ யார் இந்த வானத்திலோ நந்தனரியாதரே. யார் கர்த்தாவே சிகரவலரியாதரா. யார் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் இயேசுவே மகத்துவம்
பெற்று அனுபவிக்க போகிறோம். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உம்மால் ஆகுமே. ஆராதனை நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோட பாடுங்க. வேதனை இல்லாத ஒரு இன்பம், ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. எந்த 6வது மாதத்தில் நான் உயர்வடைவேன் என்கிற நம்பிக்கையோடு பாடு. ஆகுமே. ஆராதனை நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிறைந்து அவருடைய கரத்திலிருந்து எல்லாம் இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான ஈவுகள் இறங்கி வருகிறது. ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறது. அந்த எபனேசர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அந்த சர்வ வல்லவர் உங்களை ஆதரித்து நடத்த போகிறார். உங்கள் ஆச்சரியமாய் அவர் நடத்த போகிறார். அவருடைய கிருபை இப்பொழுது உங்கள் மேல் பொழிந்தருளப்படுகிறது. அவர் தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்புகிறார். ஆனந்த தைலத்தால் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த புதிய மாதத்திற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி வெளிச்சமாய் வருகிறார். இருள் நீங்குகிறது, இருள் நீங்குகிறது. நீங்கள் பிரகாசிக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகுகிறது, விலகுகிறது. உயர்வுகள் உங்களை தேடி வரும். ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். உதிக்கிறவங்க வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நன்மைகள் உங்களை தேடி வரும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடரும். Oh, glory be to Jesus. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். மிகவும் பெரியவராய் இருக்கிறார். நல்லவங்க மேலையும் பொல்லாதவர்கள் மேலையும் மழை பெய்யுதுன்னா அதற்கு அவர்தான் காரணம். எல்லார் மேல இந்த வெளிச்சம், கெட்டவங்க மேல இருட்டு, நல்லவங்க மேல வெளிச்சம் அப்படி இல்லை. எல்லார் மேல வெளிச்சம். இப்படி பட்சபாதம் இல்லாம, பாரபட்சம் இல்லாம ஒரு உள்ளம் யாருக்கு இருக்கு? ஏசப்பட்ட. நமக்கு எப்படி இருக்குன்னு இருது? நல்ல ஒரு பரந்த இறுதி, ஒரு பெரிய மனப்பான்மை இருக்கும். பைபிளை நம்ம வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அப்ப தாவீது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருந்துச்சு. அப்ப நாம நினைக்கிறோம் கர்த்தர் கூட இருந்தார், அது மட்டும்தான். அது உண்மைதான். கர்த்தர் கூட இருந்ததுனால தான் அவன் நாளுக்கு நாள் என்ன செஞ்சான். அப்ப எல்லாரோட ஆண்டவர் இருப்பாரு. அப்ப அவங்கள்ட்ட ஏதோ ஒரு சிறப்பு தன்மைகள் இருக்கு, ஏதோ சிறப்பு அம்சம் என்ன செய்யுது இருக்கு. அப்படி நிறைய தாவீது வாழ்க்கையில நம்ம சொல்லலாம். அதுல ஒரு மிக முக்கியமான சம்பவம் பாருங்க. ஒரு முறை தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேரும் ஒரு யுத்தத்திற்கு ஆகீஸ் ராஜாவுக்கு உதவிக்கு போனாங்க. ஆனா திரும்பி அனுப்பிட்டாங்க.
போன இடத்துல இருந்து திரும்ப அவங்க ஊருக்கு வர 3 நாள், திரும்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சு சாம்பலா கிடக்கு. ஒரு ஆள் இல்லை, 600 குடும்பங்களும் காலி. அவ்வளவு நாள் சம்பாதித்த சம்பாத்தி எல்லாம் வாஷ் அவுட். எவ்வளவு கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருந்தானோ எல்லாம் காலி ஆயிடுச்சு. பாருங்க, அழுறாங்க. சட்டையை கிழிச்சு புழுதியம் தலையில அள்ளி போட்டு தரையில உருண்டு அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். ஆனாலும் தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சான்? திடப்படுத்தி கொண்டான். இப்ப ஆண்டவர்ட்ட போய் விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்றான், நீ தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பிக் கொள். இப்ப போறான் 600 பேரோட. ஒரு ஆற்றை கடக்க வேண்டியது இருக்கு. 200 பேரால முடியல, அவங்களால நீந்த. அதனால நின்றுட்டான், கரைக்கு இந்த பக்கம் நின்றுட்டான். இப்ப 400 பேரை மட்டும் கூட்டிட்டு தாவீது நினைச்சார் போறார். இப்ப கர்த்தர் அந்த சத்துருக்களை ஒப்பு கொடுத்ததுனால ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அது மாத்திரம் இல்ல, ஏகப்பட்ட கொள்ளையோட வரான். இப்ப இந்த 400 பேர் சொல்றாங்க, இந்த 200 பேர் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு அவன் மனைவி பிள்ளைகளை மட்டும்தான் கொடுக்கணும், வேற கொள்ளை அடிச்சதுல ஒன்றும் கொடுக்கூடாது. ஏன்னா அவன் எங்க வரல, யுத்தத்துக்கு வரல. கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம, சண்டை போட்டு சத்துருவை தோற்கடிச்சதெல்லாம் யாரு? நம்ம. எவ்வளோ விடாய்த்து போயிருந்தோம், எவ்வளோ களைப்பு இருந்தது, எவ்வளோ வருத்தம் மனசில் இருந்தது. நமக்கு தான் கஷ்டம் இருந்தது, அவனுக்கு மட்டுமா கஷ்டம் இருந்தது? அவனுக்கு மட்டுமா வேதனை வழியில் இருந்து? நமக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அவன் 200 பேர் வரல. அதனால் அவனுக்கு என்ன கொடுக்கூடாது? இந்த கொள்ளையில் பங்கு கொடுக்கூடாதுட்டான். 400 பேரும் ஒன்று போல சொல்கிறான். ஆனால் தாவீது சொல்கிறான், நோ, அவங்களுக்கும் பங்கு கொடு. ஆமென் சொல்லுங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல இவன் சட்டம் பேசலை, இந்த இடத்துல ரூல்ஸ் எல்லாம் என்ன செய்யல, பேசல. இந்த இடத்துல இவன் முகதாட்சணியெல்லாம் பண்ணல. ஆமா, நீங்க சொல்ற நியாயம் தானே, ஓங்கி வர்ற கருத்துக்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அப்ப நீங்க சொல்ற ரைட் தானே. அங்க ஒரு மனிதாபிமானத்தை அவன் வெளிப்படுத்துறான் பாரு, ஒரு இரக்கத்தை அவன் வெளிப்படுத்துறான் பாரு, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் வித்தியாசமா செயல்படுறான் பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து தான் அவனுக்கு நிறைய கொடுக்குறாரு. அதனாலதான் எல்லாம் உடையவனா அவன் இருந்தப்ப அவன் சொல்றான், உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்குறோம். இது நான் சம்பாத்தியம் பண்ணது அவன் சொல்லவே இல்லை, நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லவே இல்லைங்க, இது எனக்கு மட்டும்தான் சொல்லவே இல்லைங்க. இந்த உள்ளம்தான் விருத்திக்கு காரணம். ஆமீன் சொல்லுங்க. அதனால்தான் பைபிள் சொல்லுது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமா பிசினித்தனம் பண்ணியும் தரித்திரம் அடைகிறவர்கள், வறுமை அடைகிறவர்கள். உதார குணமுள்ள ஆத்மா தான் செழி. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஒரு விருத்தி, ஒரு முன்னேற்றம், ஒரு பெருக்கம், ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகணும்னா நம்ம மனசு ரொம்ப முக்கியம். நம்ம மனசு ரொம்ப முக்கியம். அதுல ஒரு ஜெனராசிட்டி இருக்கணும், ஒரு பெருந்தன்மை இருக்கணும். எத்தனை பேர் இந்த புதிய மாதத்தில் அப்படி ஒரு நல்ல மனசை எனக்கு தாங்கப்பா, ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு மனதை எனக்கு தாங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களை அர்ப்பணிங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க, என்னத்தை நம்ம கொண்டு வந்தோம், என்னத்தை நம்ம கொண்டு போறோம். எல்லாம் அவர் தந்த ஈவு, எல்லாம் அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டது. நான் பிரயாசப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்றதில்ல, ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் உங்க கிருபைப்பா, எல்லாம் உங்க தயவு ஆண்டவர், எல்லாம் உங்க கிஃப்ட் ஆண்டவர், எல்லாம் உங்க கிரேஸ் ஆண்டவர், எல்லாம் உங்க குட்னஸ் ஆண்டவர், நீங்க செஞ்ச நன்மை ஆண்டவர், நீங்க பாராட்டின கிருபை ஆண்டவர். அல்லேலூயா. அதை நான் உண்மையில உணர்றேன்னு சொல்றவங்க, உங்களை உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு நல்ல பெரிய மனசை தாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல
என்னிடம் எதுவும் இல்லை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உணர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அழைத்த தேவனுக்கு முன்பாக மண்டியிடுகிறோம். எங்களை ஆதரித்து நடத்தும், எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.